ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கூல் வந்து ரீஓப்பன் ஆயிடுச்சு. குழந்தைங்க எல்லாமே ஸ்கூல் போக ஆரம்பிச்சாச்சு. இதில் பேரண்ட்ஸ் ஆன நமக்கு என்ன ஒரு பெரிய டென்ஷன் அப்படின்னா, காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணணும், மதியம் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து அனுப்பணும். அதுதான் நமக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ப்ராப்ளம் அப்படிங்கிறத விட ஈஸியாக அதை பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம் இல்லையா? அதுவும் வித்தின் 8 மணிக்குள்ளார நம்ம இதெல்லாம் முடிச்சாகணும். 8 மணிக்குள்ளார முடிச்சாகணும்னா, நமக்கு அதுக்கான சில ஒர்க் அவுட் வந்து நம்ம பண்ணியாகணும். இல்ல அப்படின்னா காலையில எந்திரிச்சதுக்கப்புறம் தான் நம்ம லஞ்சுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதாவது என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது யோசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒர்க் அவுட் தான். அதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா, நம்ம ரொம்ப டென்ஷனே இல்லாமல் சூப்பராக நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் பிளானை ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு மீதி இருக்க மொத்த டேவும் நம்ம ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். எப்படி அப்படின்னு சொன்னால், அதுக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரிக் இருக்குது. நான் அதை வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதை ஒன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? சரி, வாங்க அந்த பிளான் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஒரு 3 பிரிவாக பிரிச்சுக்கலாம். ஒன்று பிளானிங், இன்னொன்று ஷாப்பிங், இன்னொன்று ப்ரிப்ரேஷன். இதுதான் 3 பிளான். சரியா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிக்கணும். இந்த வடிவேல் சார் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பிளான் தான் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளானை பண்ணிக்குவோம். அந்த பிளானை எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு 7 நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம், மதியம் லஞ்சுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம், நைட்டுக்கு டின்னர் என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பேப்பரையும் பெண்ணையும் எடுத்து எழுதுங்க. இந்த பேப்பர் பெண்ணெல்லாம் அவசியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எழுதுனீங்கன்னா உங்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும். இல்லை அவாய்ட் பண்ணுறீங்கன்னா மறுபடியும் டென்ஷனோடையே நீங்கள் சுற்றிட்டே இருக்க வேண்டிதான். அது எப்படி எழுதுறது அப்படிங்கிறத நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிளானை எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஒன்று காட்டுறேன். அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை அது கூட ஏதாவது இன்க்ளூட் பண்ணணும், ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிளான் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். அதையும் பார்த்துக்கோங்க. என்னோட இன்னொரு சின்ன ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறேன். இதை பார்த்துட்டு உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னா இதை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களோட பிளான் என்னவோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து லஞ்சுக்கு வருவோமா? இதுதானே பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைஸ். நார்மலாக ரைஸ் வச்சு எடுத்துருவோம். குழம்பு அப்படி வைக்கும்போது மொத்தமாக குழம்பு பார்த்திங்கன்னா 4 வெரைட்டி தான் இருக்குது. அப்படி என்ன 4 வெரைட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த 4 வெரைட்டியை தவிர வேறு எந்த குழம்பும் கிடையாது, வேறு எந்த வெரைட்டியும் கிடையாது, வேறு யாராலையும் வெரைட்டி செய்யவும் முடியாது. இருக்கிறதே 4 வெரைட்டி தான். அந்த 4 வெரைட்டி என்ன அப்படிங்கிறத பார்ப்போமா? ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாம்பார். ஒரு தாளிப்பு கொடுக்குறோம், பருப்பை வேக வைக்கிறோம், அது கூட ஆட் பண்ணி ஸ்பைசஸ் போட்டுட்டு குழம்பு கொதித்ததும் இறக்கிடுறோம். சாம்பார் 1. சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு. அது என்ன பண்ணுறோம் அப்படின்னாலும் ஒரு வெரைட்டி, அதாவது வெஜிடபிள்ஸை ஒரு தாளிப்பு கொடுக்குறோம், புளியை கரைச்சி அதில் ஊற்றுறோம், அதுக்கு புளிக்குழம்புக்குன்னு ஒரு பொடி இருக்கும். அந்த பொடியை போடுறோம், அதை வந்து கொதிக்க விட்டு ஸ்பைசஸ் போட்டு இறக்கி விட்டுறோம். இந்த புளிக்குழம்பு லிஸ்ட்டில் என்னெல்லாம் வரும்னு பார்த்திங்கன்னா, மீன் குழம்பு இதில் தான் வரும், கருவாட்டு குழம்பு இதில் தான் வரும், வத்த குழம்பு இதான் வரும், வெந்தய குழம்பு இதுதான் வரும், வெங்காய குழம்பு, புளிக்குழம்புன்னு மொத்த டோட்டலும் இந்த புளிக்குழம்புலையே அடங்கிடும். அடுத்து பார்த்திங்கன்னா மசாலா அரைச்சி வச்ச குழம்பு. மசாலா அரைச்சி வச்சுற குழம்புல பார்த்திங்கன்னா நான்வெஜ், சிக்கன், மட்டன், இறால், நண்டு, இது எல்லாமே இந்த அரைச்சி வச்ச குழம்புல தான் வரும். இது வந்து வெங்காயம், தக்காளி,
தேங்காய் இதெல்லாம் போட்டு நம்ம பட்டை சோம்பு கிராம்பெலாம் போட்டு அரைச்சி ஊற்றுறோம். ஸோ இது வந்து கூட வெஜிடபிள்ஸ் சேர்த்திட்டோன்னா வெஜிடபிள்ஸில் அரைச்சி விட்ட குழம்பு ஆகிடும். ஸோ இது தேர்டு குழம்பு. ஓகேவா? அடுத்து ஃபைனலாக மோர் குழம்பு. இது ஒரு நீர்க்காயெல்லாம் நம்ம ஆட் பண்ணி ஒரு தாளிப்பு கொடுக்குறோம். கூட இது வந்து வெண்டைக்காயும் ஆட் பண்ணிக்குவாங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றுறோம். மோரை அடித்து மிக்சியில் அடித்து இதில் ஊற்றிடுவோம். அவ்வளோதான். மொத்தம் 4 வெரைட்டி தான். இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. 2 நாளுக்கு ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மீதி இருக்க டேஸில் வெரைட்டி ரைஸ் போடுங்க, நான்வெஜ் குழம்பு வைங்க. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு குழம்பு வந்து வேலை முடிஞ்சிடும். அடுத்து பார்த்திங்கன்னா பொரியல். ஸோ பொரியல் அப்படின்னு வரும்போது ஒரு 7 வெரைட்டி இருக்குது. பொரியல் அப்படின்னாலே ஒரு 7 மெத்தட் வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸை ஃபஸ்ட்டு நம்ம தாளித்து விட்டுறோம். அது கூட ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்ச பாசி பருப்பை இந்த காய் குக் ஆகும்போதே போட்டுடுறோம். அது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் தேங்காய் போட்டு இறக்கி விட்டுறோம். இது ஒரு மெத்தடா? இந்த பாசி பருப்புக்கு பதிலாக துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு இந்த 2 பருப்பு இதே மாதிரி ஊற வச்சு வேக வச்சுட்டு ஃபைனலாக கோகோனட் போட்டு இறக்கிட்டோன்னா நமக்கு 2-3 மெத்தட் வந்து பொரியல் வந்து ரெடி ஆகிடும். சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் மட்டும் வேக வச்சுட்டு கூட தேங்காய் போட்டு இறக்கிடலாம். இது 4வது மெத்தட். 5வது மெத்தட், இந்த கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு இந்த பருப்பெல்லாம் வறுத்துட்டு வரமிளகாய் போட்டு அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா எந்த பொரியலாக இருந்தாலுமே இதை ஒரு 2 ஸ்பூன் போட்டு இறக்கி விட்டிங்க அப்படின்னா சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும். இது ஒரு ஃப்ளேவர். மொத்தம் 5 வெரைட்டி கிடச்சிதா? அடுத்து நிலக்கடலை பொடி. நிலக்கடலை பொடி அரைச்சி வச்சிட்டிங்கனாலும் எந்த வெஜிடபிள்ஸ்க்கு வேணாலும் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா இந்த கோவக்காய் பொரியல் பண்ணும்போது இந்த நிலக்கடலை பொடியை வந்து தூவி இறக்குனீங்க அப்படின்னா இதோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ மொத்தம் 6 பொரியல் வெரைட்டிஸ் பார்த்தாச்சு. அடுத்து மசாலா. வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் போட்டு தாளித்து விட்டு இதில் மசாலா மட்டும் ஆட் பண்ணுறது. பார்த்திங்கன்னா அந்த உருளைக்கிழங்குலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4 விசில் விட்டுட்டு அது தோலெல்லாம் உரிச்சிட்டு மசாலாஸ் மட்டும் போட்டு ஒரே கிளறி எடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சுது. ஸோ இந்த பொரியல் மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு வீடியோவாக 6 பொரியல் வந்து 6 நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தம் பொரியல் 7 வெரைட்டி என்ன அப்படிங்கிறத பார்த்தாச்சு இல்லையா? அடுத்து கூட்டு. ஸோ இந்த கூட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னா எந்த வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் ஓகே. சுண்டல், பாசி பயிறு, பட்டாணி, ராஜ்மா, மொச்சை இதில் ஏதாவது ஒன்று முதல் நாள் ஊற போடுறீங்க. காலையில் ஒரு 4 விசில் விட்டு எடுக்கிறீங்க. காய் வேக போடுறீங்க. இந்த சுண்டல், இந்த பயிறு அது கூட ஆட் பண்ணுறீங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றுறீங்க. அப்படியே இறக்கி விட்டுறீங்க. அவ்வளோதான், கூட்டு முடிஞ்சுதா? ஸோ இப்போ குழம்பு எத்தனை வெரைட்டின்னு பார்த்தாச்சு, பொரியல் எத்தனை வெரைட்டின்னு பார்த்தாச்சு, கூட்டு எத்தனை வெரைட்டின்னு பார்த்தாச்சு. லன்ச் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. கூட மோர் போடுறீங்க, அப்பளம் போடுறீங்க, வேலையும் முடிஞ்சுது. அவ்வளோதாங்க. ஈஸியாக இதை நீங்கள் எழுதி வச்சுட்டு நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் எழுதி வச்சுட்டா போதும், சூப்பராக முடிச்சிடலாம். ஸோ பிளானிங் முடித்தா போதுமா, ஈஸியாக குக் பண்ணிடலாமா அப்படின்னா இன்னும் ஒரு 2 விஷயம் இருக்குது. ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று ஷாப்பிங். ஸோ என்னெல்லாம் அந்த வீக்குக்கு நீங்கள் சமைக்கிறீங்க அப்படிங்கிற காலையில் ஒரு காய் 50 ரூபா, 30 ரூபா. ஒரு லிஸ்ட் எழுதிக்கோங்க. அந்த வெஜிடபிள்ஸ் என்ன அப்படிங்கிறத போய் வாங்கிட்டு வந்துடுங்க. இல்லை வீட்டில் இருக்கவங்களாம் வாங்கிட்டு வர சொன்னாலும் ஓகே. இல்லை வீட்டில் இருக்கவங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க, நான் சொன்ன வெஜிடபிள்ஸ் கிடையாது அப்படின்னா என்ன வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்களோ அந்த வெஜிடபிள்ஸை வச்சு நீங்கள் பிளானை எழுதிக்கோங்க.
அவ்வளோதான், பிளானிங் முடிஞ்சுது. அடுத்தது ப்ரீ ப்ரிப்ரேஷன். நீங்கள் என்ன தான் பிளான் பண்ணாலும் ஷாப் பண்ணாலும் ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணி வைக்கல அப்படின்னா நமக்கு சொதப்பிடும். என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு தேவையான விஷயத்த ஒரு நாள், அதாவது சாட்டர்டே சண்டேவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக காலையில் குக் பண்ணும்போது இந்த திங்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது சட்டுன்னு நமக்கு சமைக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ அது என்னென்னலாம் பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவாகவே காமிச்சிட்றேன். ஸோ அதையும் பார்த்துட்டு வந்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக நம்ம ஒரு ஒர்க் அவுட்டாக முடிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தமாக இருக்கும். ஸோ இது பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா, அதாவது வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வைக்கக்கூடாது. நான் எடுத்து வச்சுருக்கிறத மட்டும் செக் பண்ணி பாருங்கள். இதை 1 வீக் மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் திரும்ப ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் பண்ணி முடித்து அது உங்களுக்கு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக யார் சொன்னாலும் இந்த பிளானை நீங்கள் நிறுத்தாமல் நீங்கள் இதை பண்ணிக்குவீங்க. ஏன்னா நம்ம காலையில் 8 மணிக்குள்ளே இந்த வேலை பிரேக்ஃபாஸ்ட்டு, லன்ச் இது 2மே முடிச்சிட்டோம் அப்படின்னா மீதி ஈவினிங் வரைக்குமே நமக்கு ஃப்ரீ தான். ஃப்ரீ கிடையாது, மற்ற வேலை இருக்கும். ஸோ இந்த குக் பண்ணுற வேலையை வந்து ஃப்ரீயாக முடிச்சிட்டோம் அப்படின்னா மீதி வேலையெல்லாம் சுலபமாக முடிஞ்சிருது. பெரிய வேலையே நம்ம அடுப்பில் நின்று தானே நம்ம பண்ணுறோம். ஸோ அந்த வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா மற்ற வேலையெல்லாம் நம்ம ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். ஃபுல் டே வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். ஸோ இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுத்துருங்க. அடுத்த வீடியோ எதை பற்றி போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பாய். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீக்குக்கு தேவையான ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புளி வந்து இந்த 1 வீக்கில் ஒரு 2 முறை நான் புளி குழம்பு வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான புளியை அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அப்பப்போ குழம்பு வைக்கையில் பூண்டு தேவைப்படும். ஸோ அதை ஒழிக்கிறதுக்கு அப்போதைக்கு முடியாது. ஸோ அதை ஒழிச்சு வச்சுக்கிட்டேன். தேங்காய் அரைச்சி போடணும் அப்படிங்கையில் இப்போ இதில் வந்து 2 தேங்காவை நான் உடச்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காக இஞ்சி பூண்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த டிஃபன் பாக்ஸில் இருந்தால் போதும். அடுத்து இந்த வெங்காயம் மட்டும் நான் முதல் நாள் நைட்டு தான் அடுத்த நாளுக்கு தேவையானதை ஒழிச்சு வச்சுக்குவேன். இது வந்து எதாவது ஸ்வீட் செய்யணுன்னா ஏலக்காய் பவுடர் அரைக்கிறதுக்காக சர்க்கரையும் ஏலக்காவும் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சீரகம், மிளகு, வாசத்துக்கு கருவேப்பிலை, வரமிளகாய், ரசப்பொடி. இதை ரசப்பொடியை அரைச்சி வச்சுக்குவேன். ரசம் போடும்போது அது எனக்கு அந்த பொடி கரெக்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, வெந்தயம், கடுகு. இதை வந்து நல்லா வறுத்து எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். புளிக்குழம்பு பொடி. இது வந்து மசாலா குழம்புக்கு நான் 6 பிரிவாக பிரித்து வச்சுருக்கேன். ஸோ 1 வந்து ஒரு குழம்புக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ 6 குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து எங்கள் அம்மா இந்த மாதிரி தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குழம்புக்கு இவ்வளோங்கிறத எடுத்து வச்சு நம்ம எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அந்த ரேஷியோ வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து வீட்டில் என்னெல்லாம் லஞ்சுக்கு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன ரெடி பண்ணியிருக்கேன் பண்ணுவேன் அப்படிங்கிறத ஒரு சின்ன சின்ன கிளிப்பாக அந்த ஃபோட்டோ வந்து இது கூட ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக பண்ணோன்னா ஸோ இப்படி தான் ஈஸியாக டைமுக்கு நம்ம குக் பண்ணி முடிச்சிடலாம். நிறைய வீடியோவில் எப்படி இவ்வளோ வந்து நீங்கள் குக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2 தீபாவளிக்கு நான் போட்ட வீடியோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதுவுமே இந்த மாதிரி முதல் நாள் ரெடி பண்ணி வச்சுட்டு ஸோ அதை வச்சு நான் பிளான் பண்ணும்போது எனக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி டைமுக்கு வெரைட்டி நிறையா குக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணி இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நம்ம வீடியோவாக போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவோட இமேஜ் மட்டும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, பாய்.